ஹாய் கேஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் உள்ள தேர்ட் பிரான்ச் வந்திருக்கோம். இது நம்ம அலங்கார் தேட்டர் இருக்குது மேலப்பாளையத்தில், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். வாங்க நம்ம ஓனர் அஜ்மீர் அண்ணன் பேசலாம். வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி. எப்படி நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. அப்புறம் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நம்ம மொபைலுக்கு நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது, ஆனால் இப்போ மேலப்படத்தில் நீங்கள் மட்டும் தான், வேறு பிராண்டே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன மொபைலாக இருக்குது நம்மகிட்ட? நம்மள்ட்ட பிராண்டட்ஸ் மொபைல்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன், சாம்சங், விவோ, ஓப்போ, ஒன் ப்ளஸ், ரியல்மி, போக்கோ, ரெட்மி, மல்டி இப்போ பீக்காக போயிட்டு இருக்க மல்டி பிராண்டு நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே இருக்குது மொபைல், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா மொபைலுமே எல்லாமே ஆன்லைன் மாடல் வரைக்கும். சூப்பர்ண்ணே. இது நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே உண்டு இல்லை? இஎம்ஐ எல்லாமே நம்மள்ட்ட உண்டு. எல்லாமே உண்டு. ஆமாம். இல்லை 0% எப்படி? பர்டிகுலர் பிராண்டில் பர்டிகுலர் மாடலுக்கு கொடுக்குறாங்க. அந்த 0% இஎம்ஐ பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டவுன் பேமெண்ட் 0% சொல்கிறாங்களா, அது எப்படிண்ணா? இப்போ விவோ, ஓப்போ, சாம்சங், ஓகேண்ணா, இதில் உள்ள மேக்ஸிமம் உள்ள மாடலுக்கு 0 டவுன் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. போக்கோ, ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி பிராண்டுக்கு வந்து உங்களுக்கு 0 எலிஜிபிள் வரல. நார்மலாக 1/3 கட்டி எடுக்கிற மாதிரி வருது. 1/3 கட்டி கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஃபினான்ஸில் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே. இது போக வேறு மொபைல் தவிர வேறு எதாவது இருக்குதா? மொபைல் தவிர நம்மள்ட்ட வந்து டிவியும் பண்ணுறோம், ஸ்மார்ட் டிவி எல்லாமே பண்ணுறோம். ஸ்மார்ட் டிவி? ஆமாம். ஒன் ப்ளஸ் மல்டி பிராண்டு. ஓகே ஓகே. ஒன் ப்ளஸ், ரியல்மி, எம்ஐ வித் ஒக்கி, எலிஸ்ட்ரா இந்த மாதிரி டிவியில் உள்ள டாப் பிராண்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சாம்சங் வரைக்கும். ஓகேண்ணா. டேபு அதே மாதிரி எதுவும்? டேப் உண்டு, எல்லாமே நம்மள்ட்ட உண்டு. எல்லாமே ஸ்டாக்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸ்டாக்ஸ் கையில் எப்பவுமே கையில் இருக்கும். ஆனால் அந்த ஐஃபோனில் இப்போ பீக்கில் போயிட்டு இருக்க மாடல் என்ன மாடலுங்க? ஐஃபோன் 13 இப்போ நல்லா போயிட்டுருக்கு. 13 என்ன ப்ரைஸ் வருது? 80 அந்த ரேஞ்ச் வந்துடுது. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐஃபோன் 13 இது பாக்ஸ் பீஸு. ஆக்சுவலாக ரேஞ்ச் எவ்வளோ வருதுண்ணா? 80 ரேஞ்ச் 80. இதுக்கு இஎம்ஐ பண்ணிக்கலாமா? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் இது டேக்ஸோட பண்ணுற மாதிரி வரும். அதர்ஸ் பிளானில் போடுவாங்க. அப்படிதான் ஸ்கீம் இல்லாமல் வருது. ஸ்கீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தானே. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் கார்டு அப்படியே ஒன் ப்ளஸ் தான் இருக்கும். ஒன் ப்ளஸில் என்ன பீக் மாடல் இருக்கு இப்போ? ஒன் ப்ளஸில் வந்து 9, நாடு 2 இந்த மாதிரி மாடல் நல்லா போயிட்டு. ஓகே. நான் அது ஸ்டாக்ஸ் பார்க்கலாமா? ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் 9 இது ப்ரைஸ் என்ன வருதுண்ணா? இது 55,000 வருது. 55. ஆமாம். 12 GB ரேமு, 256 GB இன்டர்னல். ஓகேண்ணா. பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எப்படி? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இஎம்ஐ அது அதாவது ஆப்பிள் மாதிரி டேக்ஸ் உண்டா இல்லை எப்படி? இது டேக்ஸ் இல்லாமலே பண்ணிக்கலாம். டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம் இப்போ இல்லை. ஓகே. இந்த பட்ஜெட் ஃபோனு ஒன் ப்ளஸ் சொன்னீங்கல்ல, அதில் நாடு 2 இந்த மாடல் ஓரளவு பட்ஜெட் ஃபோன் வரும். 35,000 ரேஞ்ச் வருது. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. 12 GB 256 வந்து 35, 8 GB 128 GB வந்து 30 rupees. வரடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஓகே. ரெண்டுமே 30,000. அதான் கரெக்டாக. அது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. சரி சாரி இவரான என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இஎம்ஐல எப்படி வருது? டேக்ஸோட வருதா டேக்ஸ் இல்லாமல் வருதா? இந்த மாடலுக்கு டேக்ஸ் வருது, அதர்ஸில் போடுறாங்க. ஆமாம், ஸ்கீம் இல்லை. இந்த 9ங்கிற மாடலுக்கு ஸ்கீம் இருக்கும். அப்புறம் ஒன் ப்ளஸில் 9R
அந்த மாடலுக்கு ஸ்கீம் உண்டு. ஸ்கீம் உண்டு அதெல்லாம். ஆமாம். அதாவது அந்த 9 இந்த நாட் அந்த சின்ன செக்மெண்ட் மட்டும் நமக்கு இல்லாமல் இருக்கு. ஆமாம், ஓகே, ஸ்கீம் இல்லாமல் இருக்குது. இது போக நமக்கு வந்து V23 சொல்கிறாங்க, மேஜிக் ஃபோனுங்கிறாங்க, விவோட ரீசெண்ட் லான்ச் ஆச்சு. அதை போய் சொல்லாமா, நமக்கு தெரியல. சொல்லலாம். அந்த ஃபோன் லைவ் டெமோவே நான் காமிக்கிறேன். காட்டுங்களேன். இப்போ விவோவில் V23 Pro. ஓ 23 ப்ரோ. ஆமாம், 23 வந்து ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க, 23 ப்ரோ வந்து எஜ்ஜில் ஓகே ஓகே கேவலில் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட ப்ளஸ் என்னென்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கோல்டு கலர் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா சன்ல கொண்டு போனீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் இதோட கலர் மாறிடும். கோல்டாக இருக்கிறது க்ரீனாக மாறிடும். ஓகே. அதுவே நம்ம ஒரு திரும்ப சன்செட்லேருந்து நிழல் உள்ளே வரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அதே 3 நிமிஷத்தில் அதோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடுது. அந்த 3 நிமிஷம் அந்த என்ன கலர் மாதிரி அந்த கலர் தான் இருக்கும். ஆமாம், அந்த ஒரிஜினல் கோல்டு கலருக்கு வந்துடுது. இப்போ நம்ம சன்செட்லேயே நம்ம நிற்கிறோம்னா அது என்ன கலர் சேஞ்ச் ஆச்சோ அந்த கலரே மெயின்டைன். அதாவது பர்டிகுலர் கலர் சேஞ்ச் ஆகுமா இல்லை என்ன கலர்? பர்டிகுலர் கலர் தான் சேஞ்ச் ஆகுது. அது கோல்டுல இருந்து க்ரீனாக மாறுது. ஓகே. இது V23 Pro. V23 Pro. V23 அதே மாதிரி தான். எப்படி 23லேயும் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த கோல்டு கலர் ஃபோனில் மட்டும். ஏன்னா இந்த ஃபோனை பொறுத்தளவில் 2 கலர்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று கோல்டு. ஸ்பெஷலாக அந்த கோல்டு கலரில் மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகுது, பிளாக்ல ஆகலை. பிளாக் ஒன்லி ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங் மாறும். ஆனால் ஆமாம், ஷைனிங் இருக்கும், கிளாரிங் இருக்கும். ஓகே. பட் கலர் சேஞ்ச் ஆகாது. இதில் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே. அந்த பாக்ஸ் இருக்குதா? அதுக்கு இருக்குது. அந்த 23 Pro பீஸ் எடுங்க. நம்மளோட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆமாம், ஸ்டாக்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக லைவ் டெமோ, கஸ்டமர் பார்க்கறதுக்காக வச்சுருக்கோம். டெமோ பீஸ். ஆமாம், டெமோ பீஸு. இது லைவாக அவங்க கேமராஸ் என்னென்ன செக் பண்ணணுமோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைவாக. ஓகே ஓகே ஓகேண்ணே. அப்புறம் இன்னொன்று ஆப்பிள், OnePlus, இதுக்கடுத்து சாம்சங் தான். கண்டிப்பாக. அந்த சாம்சங்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைலு வாட்டர் ப்ரூஃப் சொல்கிறாங்க, அது இருக்குதா நம்மகிட்ட? இருக்குது. மாடல் வந்து A52Sன்னு சொல்லுவாங்க. அந்த மாடலில் அந்த பட்ஜெட்டில் வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் போட்டிருக்காங்க சாம்சங்கில். இதோட விலை வந்து 32,500 ரூபா. 32,500 தானா? அவ்வளோதான் வருது அந்த ஃபோனோட ரேட்டு. ஓகேண்ணா. IP67 ரெடி பண்ணுறாங்க. ஒரு 3 மீட்டர் ஆழத்தில் ஒரு 1/2 hours ஃபோனை தண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம். தாக்கு பிடிக்கும். ஆமாம். வாட்டர் வந்து சால்ட் வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பீஸ் பார்க்கலாமா? பீஸ் பார்க்கலாம். இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு. எப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் உண்டு. இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் தான். ஆமாம். இது இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி என்ன? இதுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து 2 வேரியண்ட் போடுறாங்க. ஓகே. 8GB 128 ஒரு வேரியண்ட், 6GB 128 ஒரு வேரியண்ட். 8GB 128 தான் அந்த 32,500 அந்த ரேஞ்ச் வருது. ஓகே. தென் இன்னொரு சீரியஸ் 6GB 128னா உங்களுக்கு அந்த 30க்கு உள்ள வரும். ஓகே. சாம்சங்கில் வேறு என்ன மாடலாக இருக்குது? சாம்சங்கில் இப்போ நம்மள்ட்ட A22 5G, A12 அப்படி கண்ட்ரிவோ எல்லா மாடலுமே இருக்குது. ஓகே ஓகே. சப்போஸ் ஏதாவது புதுசாக லான்ச் ஆகுது, அந்த மாடல் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா இது எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ ஆர்டர் பண்ணி தந்துடலாம். எவ்வளோ நாளாக கொடுக்கலாம்? ஒரு 1 ஹவரில் கொடுத்துடலாம். நான்லாம் கிடையாது, மணி நேரம் தானே? 1 ஹவரில் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. இன்னொன்று என்னென்னா 5G மொபைல்ஸில் இப்போ நம்ம பெரிய மொபைல்லாம் 5G பார்த்துடும், சின்ன மொபைல்ஸில் பட்ஜெட் அந்த ரேஞ்சில் 5G மொபைல்ஸ் இருக்குதா? 5G மொபைல்ஸ் இருக்குது. என்ன பிராண்டு? ரியல்மி பிராண்டில் இருக்குது. என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு 16,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்க்கலாமா? பார்க்கலாம். இது போக வேற என்ன ரேஸ்லாம் இருக்குண்ணே? 22 அந்த ரேஞ்சிலேருந்து 22,000 ரூபாய் அந்த ரேஞ்சிலேருந்து 5G ஸ்டார்ட் ஆகுது. விவோ பிராண்டில். ஓகே. வேற என்ன பிராண்டு? ஓப்போல வந்து பார்த்துட்டோம். இது போக வேற என்ன பிராண்டில் இருக்குது? 5G பொறுத்தளவில் ரெட்மியில் இருக்குது. உங்களுக்கு 11 லைட் NE 5Gன்னு வருது மாடல். ஓகே ஓகேண்ணா. 11X இது எல்லாமே 5G ஃபோன்ஸ். 5G ஃபோன்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்ண்ணே நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது? நம்மகிட்ட 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5,000 நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஓகேண்ணா. இது போக நம்ம கீபேட் செல்லு அதெல்லாம் இருக்குதா? கீபேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறேங்க. அதில் என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? கீபேட் ஃபோன் வந்து நம்மள்ட்ட இப்போது வாரண்டியில் 1000 ரூபீஸ்லேருந்து வருது மாடல். ஓகே. நான் வாரண்டியில் வந்து 399லேருந்து இருக்குது. 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கீபேட் ஃபோனு. அது நான் வாரண்டியில் வரும். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே கீபேட்ஸ் ஃபோனு. ஓகே. இது நான் வாரண்டி ஃபோன்னா இது என்ன பிராண்ட்? அது நான் வாரண்டிங்கிறது சைனா மாடல் வரும். ஓகே. அதுக்கு வாரண்டி வராது, ப்ரைஸ் கம்மி. பிராண்டட்னா சாம்சங் அதே மாதிரி. பிராண்டடுங்கிறது சாம்சங், லாவா, நோக்கியா இந்த மாதிரி மைக்ரோமேக்ஸ். அப்போ இப்போ இருக்கதான் செய்யுதுண்ணே. ஆமாம். நோக்கியா பட்டன்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு மேட்ரு, நம்ம கடையில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரீ கேள்விப்பட்டேன்.
ஆமாம். அது எப்படி? இதில் எப்படின்னா கஸ்டமர் இப்போ பிராண்ட் நியூ ஃபோன், நியூ மாடல், அடுத்தடுத்த மாடல் அப்டேட் ஆகும்போது அவங்கள்ட்ட இருக்க பழைய ஃபோன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே. அது பழைய ஃபோன் மீன்ஸ் இப்போ உள்ள கரண்ட் மாடல் கூட அப்படி கொடுக்குறாங்க. ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபோன் அடுத்த மாடல் வந்தோன்னு கொடுப்பாங்க. இந்த ஃபோன் பீரியட்ஸ் ஃபோன் மாற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோன்ஸ் நிறைய வரும். அதுக்கெல்லாம் வாரண்டி கவர் ஆகுமா? வாரண்டியோடு வரும். ஒரு 20 days யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 30 days யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஃபோன்ஸு. வித் அந்த 2 month 3 month ப்ளஸ் வாரண்டி பில்லு எல்லாமே வந்துடும். இருக்கும். ஏறத்தாழ பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்கும் ஃபோன். அது 1 monthல அவங்க அப்படி ஒன்றும் யூஸ் பண்ணிட முடியாது, அப்படி புதுசாகவே இருக்கும் ஃபோன். ஓகே. ஃபுல் மொபைல்ஸ் பார்த்துட்டோம், யூஸ் மொபைல்ஸ், பிராண்ட் நியூ மொபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது போக பிராண்டட் அக்சசரிஸ் என்னலாம் இருக்குண்ணா? உலகத்தர வாய்ந்த JBL, ஓகே, ஒரேமா, ஒன் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ரெட்மி, ரியல்மி, எல்லா மல்டி பிராண்ட் அக்சசரிஸும் நம்மகிட்ட உண்டு. பேண்ட் ஒன் ப்ளஸ்ஸு, ரெட்மி எல்லாமே பேண்டும் உண்டு. ஸ்மார்ட் வாட்ச் உண்டு. ஆமாம், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஆல் அக்சசரிஸ் மல்டி ஆல். இதெல்லாம் வாரண்டி எப்படினா வரும்? வாரண்டி எல்லாமே கம்பெனி வாரண்டி வந்துடும். 1 year, 6 month, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு வாரண்டி கொடுக்குறாங்க அந்த கம்பெனியில். அந்த வாரண்டி நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு எதுவும் கஸ்டமர்ஸ்க்கு எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பா. என்ன பண்ணலாம்? அவங்க வாங்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் % டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாண்ணே. ப்ளஸ் அவங்களுக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்ஸு ப்ளஸ் அந்த அக்சசரிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தலாங்கிறீங்க? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. இந்த வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.